ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று ஒரு ஏழை விதவை பெண். அந்த பெண் கணவன் இறந்ததுக்கு பின்னாடி தன் தோட்டத்தில் இருக்கிற 2 பசுமாட்டை வளர்த்து அது பாலை கறந்து கொண்டு போய் ஊருக்குள்ளே விற்று அந்த குடும்பத்தை தன்னுடைய பையனை காப்பாற்றி அதுவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பையனுக்கு 5 வயது ஆனது. அவனை பள்ளியில் சேர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த தாய் இந்த பையனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளியில் சேர்த்துவிட்டு திரும்ப பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு, இந்த பள்ளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு இந்த ஒத்தையடி பாதையில் இந்த காட்டுக்குள்ளே தான் வரணும், நல்லா தடுத்து பார்த்துக்கோங்கிறாங்க. அம்மா, நான் தனியாக வர்றதா, நீ கொண்டு வந்து விட மாட்டியா அப்படிங்கிறான். நான் கொண்டு வந்து விட்டால் நம்ம மாட்டை யார் பாப்பா, நம்ம தோட்டத்தை யார் பாப்பா, கண்ணா நீ தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கா இருந்தால் வேன் இருக்குது, அன்னை 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் வேன் கிடையாது, நடந்து தான் போகணும், அதனால் நீ தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்கேம்மாங்கிறான். பயப்படாது கிருஷ்ணா, நம்ம கோபாலம் காட்டுக்குள்ளே தான் மாடு மேய்ச்சிட்ருக்கான், உங்கள் அண்ணன் கோபாலம் மாடு மேய்ச்சிட்ருக்கான், அதனால் நீ கூப்பிட்டினா அவன் துணைக்கு வருவான் அப்படின்னு சும்மா சொல்லி வைக்கிறாங்க. அன்றிலிருந்து அவன் பேசாமல் ஸ்கூலுக்கு போகிறான். ஒரு நாள் அந்த பள்ளியில் ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவில் எல்லாரும் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கா இருந்தால் பீஸ் வாங்கிறாங்க சில ஸ்கூலில், எல்லோரும் வாங்கிறதில்ல, ஆனால் சில ஸ்கூலில் வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி எதுக்குன்னா, இரவு அந்த ஆண்டு விழாவுக்கு வர்ற அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு போடணும், அதனால் எல்லோரும் உணவுப் பொருள் ஏதாவது ஒன்று கொண்டு வரணுங்கிறாங்க. அப்படி எல்லோரும் கொண்டு வந்தாங்க. நம்ம கிருஷ்ணன் ஒரு மண் குழையத்தில் ஒரு 100 மில்லி, அதிகபட்சம் ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கிற ஒரு பால் கொண்டுக்கிட்டு போகிறான். பிரின்ஸிபால் சார்கிட்ட போய் நீட்டுறா, சார் பால் அப்படி. பால் கொண்டாந்துருக்கானா, ஒரு லிட்டரு 2 லிட்டரு கொண்டாட வேண்டாம், ஒரு 200 மில்லி கொண்டுட்டு வந்துட்டு பாலுங்கிற, போய் மெஸ்ஸில் ஊற்றிட்டு போடா அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. இவனு மெஸ்ஸில் பால் எங்கே ஊற்றுறதுன்னு கேட்குறான். அந்த மெஸ்ஸில் இருக்க சமையல்காரன் பார்க்குறான், இவன் ஒரு டம்ளரை வச்சுக்கிட்டு நிற்கிறான், இதை கொண்டு எங்கே ஊற்றுறது, அப்படி கொண்டு ஊற்றிட்டு போ அப்படின்னு கொஞ்சம் அவனும் மரியாதை இல்லாமல் சொல்கிறான். ஏன்னா கொண்டு வந்த பொருள் ரொம்ப கம்மியாக இருக்கே. இவன் ஒரு பாத்திரத்தை காட்டினான், அதில் ஊற்றிட்டு போ. இந்த கிருஷ்ணன் கொண்டு போய் பாலை ஊற்றுனா அந்த பாத்திரம் நிறைந்து விட்டது. சார் இது நிறைஞ்சிருச்சு, வேற எங்கே ஊற்றுறது, நிறைஞ்சிருச்சா? அந்த சமையல்காரன் ஆச்சரியம். ஏற்கனவே எல்லாம் இப்போ மற்றவங்க ஊற்றி நிறைஞ்சிருக்கும் போல் இருக்கு, சரி பக்கத்தில் இருக்கிறத ஊற்றிட்டு போ அப்படி. பக்கத்தில் ஊற்றுனா அதுவும் நிறைஞ்சிருச்சு. சார் இதுவும் நிறைஞ்சிருச்சா? எந்திரிச்சு இங்கே இதில் ஊற்று பார்க்க, அது நிறைஞ்சிருச்சு, இதில் ஊற்று, இது நிறைஞ்சிருச்சு. அந்த சமையல் கட்டு இருந்த பாத்திரம், அத்தனை பாத்திரத்துலேயும் பால் ஊற்றினா பால் நிறைஞ்சிருச்சு. ஆனால் இவன் கையில் இருக்கிற அந்த மண்குளையத்தில் இருக்கிற பால் அப்படியே இருக்குது. டேய் இது என்னடா பால்? ஓடி போய் பிரின்ஸிபால் சார்கிட்ட சொல்கிறா, சார் இவன் கொண்டு வந்த பால் எல்லா சமையல் கட்டு இருக்கிற அத்தனை பாத்திரம் நிறைஞ்சிருச்சு, இவன் என்ன அதிசய பால் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. அவரும் ஆச்சரியமாக வர்றாரு. இன்னொரு பெரிய பாத்திரத்தை அண்டாவை எடுத்து வைடா அப்படி வைக்கிறார். ஊத்துறா பார்க்கலான்னு அண்டாவில் ஊற்றுறான், அண்டா நிறைஞ்சிருச்சு, மீண்டும் பால் பாக்கி இருக்கு. டேய் இந்த பால் யாருடா கொடுத்தா? எங்கள் அண்ணன் கொடுத்தாங்க. ஒன்னனை யாருடா? காட்டில் எங்கள் அம்மா கோபால அண்ணன், எங்கள் அண்ணன் மாடு மேய்ச்சிட்ருக்கா. உடனே அம்மாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அம்மா வர்றாங்க, யாரும்மா இவன் அண்ணன் கொடுத்தானா பால், அதிசயமாக இங்கே இருக்கிற எல்லா பாத்திரம் நிறைஞ்சு வச்சு, யார் அண்ணன், உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க சார், இவன் பயப்படுவான்னு சொல்லி உங்கள் அண்ணன் காட்டில் கோபாலம் இருக்கிறான், தைரியமாக வாடான்னு ஸ்கூலாக சேர்த்தி விட்றேன்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு எதுவுமே தெரியாது. டே யாருடா கண்ணா பால் கொடுத்தா? கிருஷ்ணா யார் கொடுத்தா? அம்மா நீ தானே சொன்ன அண்ணன் காட்டில் இருக்கான்னு, அண்ணன் தாம்மா கொடுத்தான் அப்படிங்கிறா. சரி அப்படி என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மட்டும் இல்லை, பிரின்ஸிபால் சார் மட்டும் இல்லை, அந்த ஆண்டு விழா வேலையவே விட்டுட்டு அத்தனை பேரும் சேர்ந்து அந்த காட்டுக்கு போகிறாங்க. போய் கூப்பிடுறா அவங்க அண்ணனுங்கிறா, டி கோபாலண்ணா சீக்கிரம் வா, உன்னை பார்க்குறக்க அம்மா வந்திருக்காங்க, எங்கள் சார் வந்திருக்காரு, எங்கள் கிளாஸ் சார் வந்திருக்காரு, எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்னு கத்துறான். அப்போது அங்கே இருக்கிற கோபாலன் ஓடி வர்றான். ஓடி சிரிக்கிறான் முன்னாடி நின்று. இதோ சார் எங்கள் அண்ணன் வந்துட்டா, இதான் நிற்கிறா பாரு அப்படிங்கிறான்.
ஆனால் அங்கே இருக்கிற யாரு கண்ணுக்கும் தெரியவில்லை. எங்கடா எங்கடாங்கிறாங்க. சார் இது என்ன முன்னாடியே நிற்கிறான், எங்கடான்னு என்ன கேட்குறீங்களேங்கிறாங்க. ஓடி போய் இவன் அந்த அண்ணன் கையை பிடிச்சிட்டு குலுக்கிறான், சிரிக்கிறான். ஆனால் இவன் ஒத்த கையில் இப்படி சிரிக்கிற மாதிரி தான் தோணுச்சே தவிர யாருக்கும் அண்ணன் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்ன? வந்தவன் கோபாலன், அந்த நந்தகோபாலன். இவன் நம்பிக்கையோடு அழைத்தான், அவன் வந்தான். ஆனால் மற்றவர்கள் கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்காக என்ன செய்தாலும் 100% நம்புகிறார்களா என்றால் சந்தேகமே. 100% நம்பினால் நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.